மரியாதைக்குரிய டைரக்டர் மகேந்திரன் சாரோட நினைவாஞ்சலி கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து சங்கத்தை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து திரையுலக பிரமுகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக முதல்ல பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நினைவஞ்சலி கூட்டம் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு நம்ம யாருக்கு நண்பர்கள் கொண்டு எங்கள் சக உறுப்பினர்கள் எல்லாருமே ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மகேந்திரன் சார் அவர் யாருக்கு நன்றி செலுத்தணுமோ அதை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அந்த நன்றியும் செலுத்தணும்னு கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா அது மரியாதைக்குரிய செந்தாமரை அவர்கள், அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய சிவாஜி சார் அவர்கள், அப்புறம் மரியாதைக்குரிய வேணு செட்டியார். ஏன்னா மகேந்திரன் சாருடைய லைஃப், அவருடைய கேரியர், அவர் லைஃப்பில் பிரமாதமாக வர்றதுக்கு இந்த 3 பேரும் நல்லா அஸ்திவாரமானவங்க அப்படின்னு சொல்லி, அதனால் அவர் நன்றி செலுத்தணும்னா அந்த 3 பேர்த்துக்கு நன்றி செலுத்தினாங்க. ஸோ அவர் சார்பாக எங்கள் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு உபயம் எனக்கு ரொம்ப பிடித்த கதாசிரியரும் தயாரிப்பாளரும் என்னால் நடிகருமான நம்ம கிருஷ்ணகிரான கலைஞான அண்ணன், அவர் தான் உபயம். அப்புறம் ஆரூர்தாஸ் அவர்கள் பேசணும்னு நினச்சிக்கிட்டாரு கலைஞருக்கு, அவர் முடியல. அப்புறம் கலைஞனுக்கு ஃபோன் பண்ணி, இவருக்கும் உடம்பு முடியல, இருந்தாலும் எப்படியோ வந்துட்டு வரணுமே, கலந்துக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்காரு. யாராவது விடுபட்டு போயிருந்ததுன்னா அதுக்கு சங்கம் சார்பாக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், யாராவது கூப்பிட முடியாமல் போயிருந்தா. மகேந்திரன் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேகரில் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவங்கெல்லாம் கூடவே இருந்து பழகியிருக்காங்க. நான் எப்பவுமே அவரை ரொம்ப எட்ட நின்று பார்த்துட்டு ரசித்தேன். ஏன் அப்படின்னா, சினிமாவுக்கு முதல்ல சென்னைக்கு சினிமா சான்ஸு நான் தேடிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்கெல்லாம் கலைஞான சார், தூயவன் அவர்கள், மகேந்திரன் சார், மகாராஜ் சார், இவங்க எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதையில் இருந்தவங்க. ஸோ அதனால் எல்லாருமே சீனியர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த மரியாதையுடைய அவங்களையெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டவன். அதனால் மகேந்திரன் சார் அவர்களை அதிகமாக ஃபங்க்ஷனில் மட்டும்தான் பார்த்து அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதோடைய, மற்றபடி நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருந்தது. ஒரு ராஜகுமாரி பார்த்துக்கிட்டு, நான் ஏற்கனவே பார்த்த படம் இருந்தாலும் டிவியில் போட்டாங்கன்னு சொல்லி முழுசாக உட்காந்து பார்த்தேன்ட்டு உடனே ஃபோன் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை பற்றி அவ்வளோ சிலாகிச்சு பேசுவார். ஸோ அந்தளவுக்கு அவர் அடுத்தவங்களை பாராட்டுறதுல அவ்வளோ பெருந்தன்மை இருந்தது. எனக்கு இந்த இதில் என்ன ஒரு திருப்தி அப்படின்னா, அவர் சொன்னார், யார் கண்ணன் தெரிஞ்சோ தெரியாமையோ அது ஒரு சம்பந்தின்னு. அவர் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் முன்னாடி சம்பந்தி கூப்பிடலாங்கிற வரைக்கும் நான் முழிக்கிறேன், யார் சம்பந்தி அப்படின்ட்டு. உண்மையில் எனக்கு தெரியாது, ஜெயந்தி அவங்க நடித்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் அவர் சொல்லி தான் எனக்கு தகவல், ஓ இந்த படம்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்கள மைண்டில் வச்சு, அதனால் அவர் சொன்ன தகவல். அதை விட எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மகேந்திரன் சார் அவங்க சொன்னாங்க, இப்போ கூட இங்கே சொல்லும்போது நான் குழந்த மரம் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை அவர்கள் துணைவியார் சொல்லிட்டு போனாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன், வேறு ஒன்றுமே அவங்க பேசலை. ஸோ அப்படிப்பட்ட செந்தாமரை அவர்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும், தம்பி நான் நல்லா நடிப்பேன், நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கேன், நல்ல அனுபவம் இருக்குது, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு லக்கு இல்லை, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா போதும், எப்போ பாரு என்ன பண்ணையார் வாழ்க பண்ணையாருடையன்னு கூட்டத்திலேயே பேச வச்சுருக்கானுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் நிச்சயமாக ஸ்கோர் பண்ணிடுவேன் தம்பி, என்னமோ உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தே இருக்கேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் சொன்னேன், மைண்டில் வச்சுக்கிறேங்க, நல்ல கேரக்டர் வரும்போது கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி கரெக்டாக தூரம் நின்று போச்சு வரும்போது அது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரம், எல்லா எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு கதாபாத்திரம். டக்குனு ஒரு மைண்டுக்கு வந்தார். அப்போ தான் அவரை கூப்பிட்டு இதை செய்யுங்க அப்படின்னா, அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, ரஜினிக்கே ஆடுறா வில்லன்னா செந்தாமரை சார் தான் வில்லன் அப்படிங்கிற லெவலில் ஒரு பெரிய ஒரு ரவுண்டே வந்தார்.
அது எனக்கு என்னென்னா, இவர் வர்றதுக்கு காரணமானவருக்கு நான் வந்து சினிமாவில் வந்து ஒரு அந்த தோல் நின்று வச்சு கேரக்டர் கொடுத்தது மூலமாக அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ரைட்டருங்கிற முறையில் எனக்கு அவர்கிட்ட பிடித்த ஒரு சமாச்சாரம் வசனபாலன் கூட பேசும்போது குறிப்பிட்டார். என்னென்னா, சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட்டு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே இந்த ராங்காக டைட்டில் வைக்கிறதுனா ஐயோ வேண்டாம் அது சரியாக வராது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில சென்டிமெண்ட் இருக்குது. அந்த மாதிரி நாவல்கள் எடுத்து நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால நாவலெல்லாம் படமாக்குனா சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி இருந்ததை வந்து அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல நாவல்கள் வந்து அவர் வந்து படமாக்கி சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். ஸோ அதனால் நாவலாசிரியர்களுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு மகேந்தர் சார் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி நான் எங்கே போனாலும் ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் மகேந்திரன் சாரை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் அவரை பற்றி விஷயங்கள் எல்லாம் வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சது. எல்லோரும் சொல்லும்போது அவருடைய மற்ற குணாதிசயங்களை பற்றி எல்லோரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜேஷ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் நிறைய விஷயங்கள். ராஜேஷ் பாருங்கள், நான் ரொம்ப சீனியரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் எனக்கு பின்னால் வந்து கன்னிப்பருவத்தில் நடித்ததுனால நான் வந்து அவரை வந்து சாதாரணமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாத்தியாருங்கிறது மட்டும் தெரியும். இப்போ பார்த்தா அவர் எங்கெங்கேயோ போய் விட்டா டிஆர் மகாலிங்கம், பியூ சின்னப்பா, தியாகராஜ பாதரை பற்றியெல்லாம் கூட பழகி பேசின மாதிரியெல்லாம் பேசுவார் பொழுது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கார் வாத்தியார் இல்லையா, அதனால் அவ்வளோ விஷயங்கள் படிச்சுருக்காரு. அவர் வந்து பேசும்போது அந்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை வச்சுக்கிட்டே இவர் பேசுனதை வந்து சொன்னதுங்கிறது புதுசாக இருந்தது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இவரை வாங்கன்னு சொல்லி அந்த பச்சை மயில் எழுதி கொடுத்து அவர் வர சொல்லி அதுக்கப்புறம் பின்னால் சொன்ன அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அவர் பேசும்போது பிடிச்சது என்னென்னா, அவர் எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தால் கூட அவர் மகேந்திரனை தேடி போய் உதிரிப்புக்கள் பிரமாதமாக பண்ணதுக்காக வந்து அவரே போய் பொன்னாடை போத்திட்டு இது நீ பிரமாதமாக பண்ணங்கிறதுக்காக அல்ல, நீ பிரமாதமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ வந்துடுவேன் நான் கணிச்சம் பாரு அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த டைலாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேசும்போதும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நல்ல நல்ல குணாதிசயங்கள் வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சது. ஸோ அவர் கூட பழகி இல்லை வேலை பார்த்து கற்றுக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து இந்த கூட்டத்து மூலமாக நிறைய பேர்த்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை அனைத்து சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. இப்போ கலைஞர் சார் எல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவர் ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆரூர்தாஸ் வர முடியலங்கிறத சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. காரைக்குடி நாராயணன் தகவல் சரியாக போச்சு இல்லையா தெரியல. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து அவர் மேலே அபிமானத்தோட தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மறுபடியும் ஒரு தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் என் சங்கத்தை சேர்ந்த அனைத்து மெம்பர்களுக்கும் இவ்வளோ சிறப்பான முறையில் இது சிரத்தை எடுத்து எல்லாருமே உழைச்சி இது நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரித்தீஷ் சார் தான் நான் அது முதல்ல எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துனிமே யாருக்குன்னு கேட்டார். நான் சொன்ன கடைசியில் வந்து ரித்தீஷ் அவர்கள் கூட ஏன்னா திடீர்னு இப்படி இதாகிடுச்சு அப்படிங்கும்போது அதை கூட சொல்லிடலான்னு சரி இதுக்குன்னு ஆரம்பித்து கடைசியில் முடியும் போது சொல்லிக்கலான்னு. ஆனால் ராதாரவி ஆரம்பித்து இவரும் சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ ரித்தீஷ் அவர்கள் அதான் கடவுள் சோதிக்கிறது சில நேரங்களில் ஏன் இப்படி சோதிக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் வந்தார், எவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னென்ன பார்த்து பொசிஷன்லாம் வந்தார், டக்குன்னு இப்படி ஆகிட்டாருங்கும்போது கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கும் ஆத்மா சாந்தி அடையணும்னு எங்கள் சங்கத்தின் சார்பாக எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.